என்னம்மா பண்ணுறீங்க? களை வெட்டுறீங்களா? என்ன இத்தனை பில்லு எக்கச்சக்கமாக இருக்குது, என்ன களை வெட்டுறீங்க? எங்கே வெங்காயமெல்லாம் விளையில அந்த அளவுக்கு? ம், இது என்ன செடி? அவரை செடி, குத்தவரை செடியா? ம், வெங்காயம் இப்படி தான் வந்திருக்குது. வெறும் பில்லாவே தான் இருக்குது. இவ்வளோ காடு பண்டி. இவங்க யார் புதுசாகுது? ரங்காயம்மா சம்மந்தியா? ஏங்க அங்கேருந்து கல்வாநாயக்கனூர்லேருந்து இங்கே வந்துட்டு அப்படியே வேலைக்கு? சரி. எங்கே சாப்பிடவே இல்லையாட்டுக்குது காலையில்? சாப்பிட்டு வந்துட்டு அப்படியா? நீங்களே நின்று சாப்பாடு சாப்பிட்டீங்க? உங்கள் வீட்டில் வெண்டைக்காய் குழம்பு, வெள்ளை சோறு. ம், இவங்க வீட்டில் முட்டை குழம்பு. பரவாயில்ல, முட்டு குழம்பு. ம் 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 அதெல்லாம் தரலாம். எப்படி அவரைக்காய் காடு களை வெட்டுறீங்க? ம், எல்லாமே கலந்து போட்டுருக்க மாட்டேங்குது. அவரைக்காய், கொத்தவரங்காய், வெண்டைக்காய், எல்லா காயும் கலந்து போட்டிருக்கா. அப்படி அப்படியே அந்த பக்கம் சொரக்காய், பீக்கங்காய் எல்லாம் கலந்து போட்டிருக்கா அப்படி. ம் 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 எங்கே போய் நம்மளுது? நம்மளுது ஃபுல்லாக ஊனியாச்சு. ஏன் உங்களுக்கு வேணுமா? எதுக்கு ஆள் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ்லாம் போட்டிருந்தீங்க. நம்ம ஏமா நம்ம சேனலுக்கு வரவங்க நம்ம ரீல்ஸ்லாம் பார்க்குறாங்களான்னு தெரியல. நீங்கள் நடித்த அந்த ஏங்கங்கிறது ஒரு 2,82,000 பார்த்தாங்க. ம், மற்ற ரீல்ஸும் பார்த்தாங்கன்னா பரவாயில்ல. ம் பார்ப்பாங்க. உங்களையும் பிரபலப்படுத்துவாங்க. வெயிட் பண்ணுங்க. ம் 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 இன்னைக்கு தான் பழைய ஆளுங்கள்லாம் யாரும் வரல. நீங்கள் 3 பேர் தான். இவங்க ரங்காயம்மா, சரோஜா, அவங்க குப்பாயி, அவங்க சுதா, கிட்டத்தட்ட 4 பேர். அப்புறம் சின்னம்மா 5 பேராட்டம் வரல. ஆனால் நீங்கள் 2 பேர் ரெகுலராக வந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ அவங்க ரங்காயம்மா சம்மந்தி வந்து இப்போ கொஞ்ச நாளாக வர அப்படி ரெகுலராக. புல்லு தான் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏதோ மாட்டுக்கு ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் ஆச்சு புல்லு. இப்போ வெட்டுறதுக்கு நல்லா இருக்குதா? காலையில் நல்லா இல்லாமல் இருந்துச்சு, ஓரளவுக்கு பரவாயில்லையா? கொஞ்சம் லைட்டாக சொட்டு நீர் தண்ணி போட்டதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. ம் 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 பாருங்கள் நண்பர்களே, களை வெட்டுறாங்க. இங்கே பாருங்கள், புல்லு மட்டும் பாருங்கள், எக்கச்சக்கமாக புல்லு பாருங்கள். பூராமே வெறும் புல்லு தான். மாடும் பிழைக்க வேணுமா? அதனால் கண்டிப்பாக புல்லு வேணுமா? எல்லாமே வேணும். ம் அதுக்காக பில்லே முளைஞ்சிட்டு இருந்தா காட்டுக்காரர் என்ன பண்ணுறது? எப்படி விவசாயம் தெரியாதவங்க கூட நம்ம சேனல் பார்க்குறவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஓ, இப்படிலாம் வேலை செய்கிறாங்களா? ஆமாம். அப்போ டேபிளுக்கு சோறு வேணும்னா அப்புறம் எப்படி வரும்? மண்ணை
மண் அள்ளி தானே திங்கிற, அப்புறம் விளைஞ்சா தானே மண்ணை தான் அள்ளி திங்கிறோம். ம் ம் மண்ணை அள்ளி அள்ளி ம் திங்குறாங்க. ம் ம். ஆ மாட்டுக்கு மண் இருந்தால் தான், மாட்டுக்கு மண் இருந்தால் தான், மனுஷனுக்கு மண் இருந்தால் தான். எல்லா உயிரினங்களுக்கும் மண்ணும் வேணும், ஆமாம் புல்லும் வேணும். ஆமாம். எல்லாமே வெறும் பாறையாக இருந்தால் எப்படி வெள்ளாமை விளையும்? மண் இருந்தால் தான், மண்ணுக்குள்ளே தான் விதை ஊனுனா செடி முளைச்சோ மரம் முளைச்சோ நம்மளுக்கு வந்து காய்களையோ கனிகளையோ விதைகளையோ வரும். தரும். மரமாக முளைச்சாலும் ஆ புளி மரம் முளைச்சதுன்னு வச்சுக்கோ, புளியம்பழம், புளி குழம்புக்கு புளி உப்புந்தி ஆகுது. கொய்யாக்காய் செடி கொய்யாப்பழம், பழம், மாங்காய் மாம்பழம், மாம்பழம், ஆமாம் தேங்காய், வச்ச தேங்காய், தென்னை மரம் தேங்காய். கொழுமிச்சா மரம் வச்ச தேங்காய் இல்லாமல் எந்த குழம்புக்கும் வறுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. சட்னி வைக்கிறதுக்கு தேங்காய் போடுறாங்க, மீன் குழம்பு வைக்கிறதுக்குனாலும் தேங்காய் போடுறாங்க. அதனால் விவசாய சார்ந்த பொருள் இல்லைன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, என்ன வேலை செஞ்சாலும் அதை போய் மளிகை கடையில் வாங்குறாங்கன்னா அந்த மளிகை கடையில் இந்த மாதிரி விவசாயி விளைவிச்சா தான் அவங்க கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு கொடுத்தா தான் மளிகை கடைக்காரன் வந்து வாங்குவான். சும்மா மளிகை கடைக்காரன் எங்கேருந்து வந்து வாங்குவான்? உங்காரட்டும். நான் சொல்கிறது முதல்ல விவசாய பொருள் வந்து இங்கேருந்து காட்டிலேருந்து கொண்டு போனால் தான் அது வரும். அது போகலின்னா எல்லாமே நின்று போயிடும், மளிகை கடை வியாபாரமும் நின்று போயிடும். ஆமாம். எறும்பு எக்கச்சக்கமாக இருக்குது. இவங்க இந்த கொஞ்சத்தையும் படம் காட்டி போதும் போதும் ஆகிப்போச்சு. எறும்புனாலும் எறும்பு எக்கச்சக்கமாக எறும்பு இருக்குது. அதை விட்டுட்டிங்களா? அப்புறமேட்டு வெட்டிக்கலாம். ம் அது இந்த சுள்ள எறும்பு எக்கச்சக்கமாக இருக்க மாட்டேங்குது. அதெல்லாம் ஒன்றும் அடிக்க முடியாது. அதெல்லாம் செடிக்கெல்லாம் களைக்கொல்லியெல்லாம் அடிக்க முடியாது. களைக்கொல்லி அடிச்சு அப்புறம் உங்களுக்குலாம் எப்படி வேலை சொல்லுங்க பார்க்கலாம்? களைக்கொல்லி அடிச்சிருந்தா உங்களுக்கு எப்படி வேலை, கூலி எப்படி வரும்? நீ ஏதாவது எத்தனை கிட்டத்தட்ட ஏதாவது 4 டைம் களை வெட்டி விட்டீங்க. இன்னும் 1 ரூபா அக்கா எடுக்கல இதுலேருந்து. இருந்தாலும் சரி 4 பேர்த்துக்கு வேலை கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறா. அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். எறும்புனாலும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏது சோளக்காடுக்கா? பிள்ளை இறக்கூடாது துளி கூட காட்டில். யாரையும் நம்ப வேண்டாம், உங்களை நான் நம்ப சொன்னேண்ணா. அப்படி இங்கே சொல்லிடுங்க, வீடியோவில் சொல்லிடுங்க. நான் ஆரையும் நம்பி நான் பொழைக்கலே, போங்கடா போங்க, என்னையும் நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. ஒருத்தர் நம்பி பொழைக்கணுங்கிறது இல்லை. சரி சரி பார்க்கலாம் பார்க்கலாம். யார் பார்த்துக்குவா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் வந்து இல்லை, நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க இல்லை சொல்கிறேன், நீங்கள் வேலை செய்கிறீங்க, எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறீங்க, திட்டுறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அன்பா ஆசையாக பேசுறது. இங்கே பாருங்க, ஒரு அன்பா ஆசையாக பேசுறது மாவங்கிட்ட. சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுறது? திட்டிகிட்டே கிடைக்க.